أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் 12வது நாளிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ரமலானிலே இப்படியான ஒரு தாவா பணி செய்யக்கூடிய கீழக்கரையை சார்ந்த நாசா அமைப்பினருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைத்து விதமான உதவிகளையும் இந்த ரமலானிலே அதிகமான அருள்களையும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு கூடுதலாக உரை நிகழ்த்துகிறோம். இந்த உரையை கேட்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானிலே அதிகமான நல்லமல்களை செய்து சுவனத்திலே நுழையக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தௌஃபிக்காக ஆக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய தினத்திலே பெற்றோருக்குண்டான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது பெற்றோர் என்று சொன்னால் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையினர். அந்த தாய் தந்தையினரை எவ்வாறு மதிக்க வேண்டும், அவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் நாம் அணுகக்கூடிய முறைகள் என்ன என்பதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. அதே போல் ஒரு பெற்றோரும் ஒரு பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எந்த மாதிரி முறைகளில் பிள்ளைகளை கையாள வேண்டும் என்கிற பல வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இதெல்லாம் சமூகத்தில் இன்றைக்கி நடைமுறையில் குறைவாக இருக்கிற காரணத்தினால தான் பல பிரச்சனைகள், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறது, அடித்து உதைத்து அவமானப்படுத்துவது, பேசி கேவலப்படுத்தி சபித்து, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் வளமையாகிவிட்டது. எல்லா குடும்பத்திலையும் அது சாதாரணம்தான் சகஜம்தான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர்களிடத்தில் இந்த மார்க்க செய்தி போய் சென்று சேராத காரணம்தான். அப்போ குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, ஒரு தாய் தந்தையினரை ஒரு பிள்ளைகள் எப்படி அவர்களை மதிக்கணும், எப்படி அவங்க இடத்துல நடந்து கொள்ளணும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதாவது ரப்பு என்று சொன்னால் அல்லாஹ், அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடம், கண்ணியம், மரியாதை, அந்த ஒரு இடத்திற்கு அடுத்தபடியாக அல்லாஹுவே சொல்லுகிறான் என்று சொன்னால் அது பெற்றோருக்கு தான் சொல்கிறான். குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புலன்படும். பொதுவாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய துவா இது நமக்கு தெரியும். ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி சகீரா. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த துவாக்கள் தெரியும். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி சகீரா. இங்கே ரப்பயானிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் வாப்பம்மா. அவங்களையும் அல்லாஹ் ரப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ரப்புனா யார்? அல்லாஹ் தானே. ஏன் வாப்பா அம்மாவுக்கு போய் ரப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ரப்பு என்ற வார்த்தையை நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேய்க்கக்கூடியவர்கள். அதாவது ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடியவன் அந்த ஆடு மாடை எப்படி பார்த்துக்குருவான், அவனுடைய சொந்த ஆடு மாடு, அதை எப்படி அவன் கரெக்டாக வச்சு பேணி வளர்த்து சரியான முறையில் மேய்ப்பான். அப்போ ரப்பு என்று சொன்னால் மேய்க்கக்கூடியவன். அப்போ இறைவனுக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரப்புங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் இறைவனே சொல்லுகிறான். ரப்புங்கிற வார்த்தையை யாருக்கு? ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும். அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் தந்தையருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, கண்ணியம், சிறப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனக்கு கொடுக்கக்கூடிய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக, தனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்கு அடுத்தபடியாக நீ பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய மரியாதையான நடைமுறை என்பது அடுத்த நிலைமையில் இருக்குது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் போய் கேட்குறாரு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல் என்ன. இப்னு மஸ்ஊத் அவங்க போய் கேட்குறாங்க, ஐயோ அமலின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அந்த நேரத்தில் தொழுகிறது தான் அப்படிங்கிறாங்க.
அப்போ அவரை விட்டுட்டு போயிடாமல் அடுத்து திரும்ப கேட்குறாரு, சும்மா பிறகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிர்ருல் வாலிதைனி, பெற்றோருக்கு நல்வினை செய்வது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய வணக்கம் தொழுகை. இந்த தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் விரும்புகிறது எது? ஒரு பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியங்கள், நல்ல வினைகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஒத்தாசை, அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், இதை தான் கூறுகிறது. அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் இஸ்லாம் சொல்லுது. அவர்களிடத்தில் மரியாதையான முறையில் நடக்கணும், கூப்பிடக்கூடிய வார்த்தை மரியாதையான முறையில் அவர்களை கூப்பிட வேண்டும், ஏன்னா நல்ல பெயரை சூட்ட வேண்டும். எப்படி அவங்க வச்சிருக்கிற பேர் கூட நல்ல பேராக சூட்டணும். அப்படி பேர் நல்ல பேராக சூட்டலைங்கிறது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கம்ப்ளைண்ட்டாக வருது. எனக்கு இவங்க சரியான பேரை வச்சு கூப்பிடலை, எனக்கு நல்ல பேரை சூட்டவில்லை அப்படி என்பதை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நமக்கு வழிகாட்டுறாங்க. பேரண்ட்ஸும் பிள்ளைங்களிடத்தில் எப்படி நடந்துக்கிறணும், பிள்ளைங்க பேரண்ட்ஸுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ரெண்டுலேயும் மிக முக்கியமானது பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. புகாரில் 527வது ஹதீஸாக வருகிறது. தொழுகைக்கு அடுத்தபடியாக, நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்னது, தொழுகைக்கு அடுத்தபடியாக நல்ல செயல் எது என்று அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான காரியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பெற்றோரை பேணுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் நட்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது முதல்ல உங்கள் தாய் தகப்பனிடத்தில் கொள்ளுங்கன்னாங்க. பிள்ளைகளிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய உபதேசம் என்ன? முதல்ல உன் தாயை நீ நட்புக்கொள் 3 முறை சொன்னாங்க. அதற்கு பிறகு உன்னுடைய தந்தையிடம் நீ நட்பை வைத்துக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. புகாரில் 5971வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு தாய் தகப்பனை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்காக பணிவிடை செய்வது என்பது ஜிஹாதை விட சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு சொல்லி காட்டினாங்க. நீ பேரண்ட்ஸுக்காக செலவிடுறியா, அந்த செலவு எப்படிப்பட்டது தெரியுமா? நல்லறங்களில் மிகச்சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நீ செய்யக்கூடிய அந்த காரியங்களை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நசாயில வரக்கூடிய ஹதீஸ், கொடுக்கக்கூடிய கரம்தான் உயர்ந்தது. உன்னுடைய குடும்பத்தார்களாகிய உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய சகோதரி, உங்களுடைய சகோதரன், பிறகு உனக்கு நெருக்கமானவர்கள், இவர்களிடம் இருந்து நீ ஆரம்பம் செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நசாயில 2485வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. இது மட்டுமா? அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிறைய வார்த்தைகள் இருக்குது. குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஓதி காட்டி விட்டு சொன்னார்கள். 17வது அத்தியாயத்தினுடைய 23, 24 கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம், அதாவது என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? கட்டளை இடுகிறான். அதே மாதிரி பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அவர்களில் இருவருமோ அல்லது ஒருவருமோ வயதாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் சொல்கிறான். சீங்கிற வார்த்தையை உபயோகிக்காதீங்கிறான். இதை டிரான்ஸ்லேஷனுக்காக குர்ஆனில் சீன்னு போட்டிருக்காங்க, வேறு வார்த்தை போட முடியாது. உஃப்ன்றதுக்கு என்ன விளக்கம்? நீங்கள் ஹதீஸில், டிக்ஷனரியில் நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். எடுத்து படிக்கும்பொழுது உங்களுக்கு உஃப்னு என்ற வார்த்தை வந்தால் சும்மா சாதாரணமாக முகத்தை சுளிக்கிறது அப்படின்னுவோம்ல. சும்மா சாதாரணமாக எதையாவது ஒன்று சொல்லும்போது என்னம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சாதாரணமாக உச்சம் கூட்டுறது, சாதாரணமாக உச்சி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தை. இது தமிழில் மொழிபெயர்க்க முடியாதுங்கிறதுனால உஃப்ங்கிற வார்த்தைக்கு சீனு போட்டிருக்காங்க. சீனு சொல்கிறது தான் கிடையாது, சாதாரணமாக முகத்தை சுளித்து சாதாரணமாக உச்சம் கொட்டி அவங்கள சாதாரணமாக நினைக்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தை இருக்குதான் இல்லையா? இதை கூட நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். வஃபில் ரஹ்மா ஜனாஹத்துல்லி மிர் ரஹ்மதி, ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த இறக்கையை கொண்டு சூழ்ந்து கொள்ளுங்கள்ங்கிறான். ஒரு கோழி குஞ்சு, ஒரு கோழி கோழி குஞ்சை இந்த அளவுக்கு பாதுகாக்கும் இறக்கையை வச்சு, தன்னுடைய குஞ்சு அதை நல்ல முறையில் பாதுகாக்கணும், அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி தன்னுடைய இறக்கையை வச்சு அப்படி பேணிக்கிறோம், பாதுகாத்துக்கிறோம். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பேரண்ட்ஸை, உன்னுடைய பெற்றோர்களை
தாய் தகப்பனை நீ அன்பு என்று சொல்லக்கூடிய, இரக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெக்கையால் அவர்களை சூழ்ந்து கொள், நல்ல முறையில் அவர்களை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த துவாவை சொல்லி காட்டுறேன். ஆரம்பத்தில் சொன்ன துவா, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகைரா. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்களை இவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, ஒரு கொசு கடிக்க விட மாட்டாங்க, ஏன்னா ஒரு சின்ன ஒரு பூச்சி எறும்பு மேலே ஏற விட மாட்டாங்க, கரண்ட் இல்லாட்டி அவங்க தூங்காமல் உட்காந்து நம்மளை தூங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா எவ்வளவு சொல்லலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உழைச்சி சம்பாதிச்சு ஒரு தகப்பனை எடுத்துக்கொண்டா பல்வேறு விதமான அவமானங்களை பட்டிருப்பார், பல விதமான கஷ்டங்களை பட்டிருப்பார். அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் சம்பாதிச்சு கொண்டு வருவார். ஒரு தாயை எடுத்துக்கிட்டா தன்னுடைய இரத்தத்தை அப்படியே பாலாக்கி கொடுக்குறார். அப்போ இவ்வளவுக்குள்ள கஷ்டப்படக்கூடிய தாய் தகப்பனை இன்றைய சமூகத்தவர்கள் மதிக்கிறது கிடையாது. கேவலமாக பேசுவது, ஏசுவது, அடிப்பது, ஒரு வயசுக்கு பிறகு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறது, இல்லாட்டி இவங்க விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடுறது, இந்த மாதிரிக்கு பல சம்பவங்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நடைபெறுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் அவர்களுக்கு விளங்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் அவர்களுக்கு புரியலை, நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நம்ம தலைப்புக்கு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பது புரியலை. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறது புரியலை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது 31வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்டா, அதாவது ஒரு தாய் ஒரு தாய் என்ன செஞ்சிருப்பா, பலவீனத்திற்கு மேலே பலவீனமாக, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு அவள் என்ன செஞ்சிருப்பா, அந்த குழந்தையை பெற்றெடுத்திருப்பாள் என்பதை படைத்த இறைவன் சொல்கிறான். படைத்த இறைவன் அல்லாஹ் ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, பிள்ளையை பெற்றிருப்பா அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு சிரமமான ஒரு காரியமாக இருந்திருக்கும். நம்ம இன்றைக்கி அநேகமான பேர் நம்முடைய தாய் தகப்பனை மதிப்பது கிடையாது. அதை சரியான முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கிறது என்கிற விஷயத்தையே புரியாமல் நிறைய பேர் நடக்கிறாங்க. ஒரு பணிவிடை செய்தால் அது தியாகம். அவர்களுக்கு எந்த அளவு கொஞ்சம் சொன்னால் ஜிஹாதுக்குண்டான நன்மை கிடைக்கிறது. பெற்றோருக்காக செலவிட்டால் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அவர்களிடத்தில் பெற்றோர்களிடத்தில் மரணத்திற்கு பிறகும் கூட அவர்களுக்காக சில கடமைகள் பிள்ளைகள் செய்யணும். அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன? அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுறது, அவங்க எதை விட்டுட்டு போனாங்களோ அதை செய்வ, வாக்குறுதியை நிறைவேற்றுவது, இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்னு மாஜால 3654வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அதே மாதிரி பெற்றோர்கள் விட்டுட்டு போன நோன்பு, அந்த நோன்பை நோற்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில் 1953வது ஹதீஸாக இருக்கிறது. மரணித்து விட்ட பெற்றோர்களுக்கு தர்மம் செய்வது, மரணித்து விட்ட பெற்றோர்களுக்காக இவர்கள் தர்மம் செய்வது புகாரில் 2762வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. பெற்றோருக்கு பணிவிடை செய்தால் சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சம்பவத்தை சொல்லலாம், ஏகப்பட்ட சம்பவங்கள் பல உரைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல உரைகளில் பல சம்பவங்கள் பல ஆலிம்கள் பேச நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு உதவி செய்தால், அவர்களுக்கான பணிவிடை செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஹ்மதில் 24026வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஒருத்தர் பணிவிடை செய்யலை, அவங்கள புறக்கணிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது நரகம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லீம்களை 4987வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. இப்போ ஒருத்தன் பெற்றோரை நோய்வினை செய்கிறாங்க, இன்றைக்கெல்லாம் ஏசுகிறாங்க, பேசுகிறாங்க, மனசை காயப்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி நோவினை செய்தால் என்ன பெரும் பாவம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹராம் விலக்கப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில் 2408வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம், இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் அப்படி பார்க்கலாம். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. சபிக்கிறது, சும்மா அப்படி போயிடு இப்படி போயிடு, அந்த மாதிரி ஆகிடுவேன் இந்த மாதிரி ஆகிடுவேன், நீ எனக்கு இவ்வளோ தரல அவ்வளோ தரல, இந்த சொத்து அவனுக்கு கொடுத்துட்டேன் எனக்கு கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. தாய் தகப்பனை மதிக்காமல் சபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இப்படி யார் சபிக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான், அல்லாஹ் சபித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸு முஸ்லிமில் 4002வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அப்போ எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கருணை காட்டணும்னா, அவங்க இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, இஸ்லாத்துக்கு வரலை,
அப்போ கூட நீங்கள் அவர்களை பார்ப்பது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களுக்கு தேவையான காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பது என்பது ஒரு முஸ்லீம் மீது கடமையாக ஆகியிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒன்று ரெண்டாக நம்ம அப்படி பேசி முடிச்சிட முடியாது. இவ்வளவு காரியங்கள் இருக்குது. மரணத்திற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டாங்க. இருக்கும்போது எப்படியெல்லாம் நடக்கணுமோ அப்படியெல்லாம் நடந்துடணும். அவர்களை சரியான முறையில் கவனிக்கணும். சில பேர் மரணிச்சதற்கு பிறகு என்ன செய்யறது, எங்கேயாவது பள்ளிவாசலுக்கு குரானை வாங்கி கொடுத்துறது, எதையாவது ஒன்று செஞ்சிடறது, இல்லாட்டி கூப்பிட்டு உட்கார வச்சு, ஆலிம்சாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, கத்தம் பாத்தியா ஓத வச்சு, மௌலுதை ஓத வச்சு, நான் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடுறது. அப்படி கிடையாது. உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பல இமாம்கள் சொல்கிறாங்க, ஒருவருக்கு தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக அவர் சொர்க்கத்துக்கு இலகுவாக செல்லலாம். அவங்களுக்கு செய்கிற பணிவிடையின் மூலமாக, நல்ல காரியங்களை செய்து அவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவருடைய சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவருக்கு இறந்துட்டாங்க, இறந்ததற்கு பிறகுதான் மார்க்கத்தினுடைய செய்தி புரிகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை கேள்விப்படுறாங்க, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்குறாங்கன்னு சொன்னால், ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அவருக்காக துஆ செய்வது, இணை வைப்பில் இருந்தால் செய்ய முடியாது. அவர்கள் இஸ்லாத்தில் இருந்து மூமின்களாக வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் விட்டு சென்ற காரியங்களை தொடருவது, அவர்களுக்காக நல்ல நல்ல காரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொள்வது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதில் ஒன்று தான் நான் சொல்லி காட்டிய ஹதீஸ், நோன்புகளை நிறைவேற்றுவது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அல்லாஹ்வின் தூதரே, என் தாயாருக்கு 1 மாத நோன்பு கடமையாக இருந்த நிலைமையில் மரணித்து விட்டார், அவர் சார்பாக நான் அதை நிறைவேற்றலாமா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆம், என அல்லாஹுவின் கடன் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி படைத்தது நீங்கள் தான் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு மகன் என்ன செய்யணும், கண்டிப்பாக நிறைவேற்றணும். மரணித்து விட்டாலே துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கி நம்ம பார்க்க முடியலை. மரணித்துட்டாலே அவர்களுக்கு தொலை வைக்க தெரியலை. இப்போ யாராவது ஒருவர் மரணித்து விட்டார், அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் வேற ஒருத்தர் தொலை வைக்கிறார் என்று சொன்னால், அல்லது அந்த பள்ளிவாசலில் இருக்கிற ஒரு ஆலிம்சா தொலை வைக்கிறாருன்னு சொன்னால் அவர் உண்மையான நீயத்தோடு தொலை வைப்பாரா? அவருக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும். அவர் அந்த சிந்தனையில் தான் தொலை வைப்பார். ஒரு மகன் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து, ஏன்னா எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. அப்போ அந்த மகன் தொலை வைக்கும் பொழுது ஒரு ஏக்கத்தோடு தொலை வைப்பார். உண்மையான இறையச்சத்தோட அந்த ஃபீலிங்ஸோட அவர் துஆ செய்து அந்த தொழுகையை நடத்துவார். அப்போ அந்த தொழுகையில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு முன் வாரதில்லை. நிறைய பேருக்கு மார்க்கம் தெரியாததுனால தான், நாளைக்கு நம்மளும் மரணிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாதனால தான். சில தாய் தகப்பன்களுக்கு பிள்ளைகள் குளிப்பாட்டுவது கிடையாது, கஃனிடுவது கிடையாது, கபூரில் அடக்கம் செய்வது கிடையாது. பெருமையை பார்க்குறாங்க, நம்ம இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ ஸ்டேட்டஸாக நம்ம ஊர் உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்குறோம், நம்ம இறங்கினா நம்ம ஸ்டேட்டஸ் என்னவாகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நமக்கு தொலை வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி பின் வாங்கிடுறாங்க. துஆ தெரியாது என்று பின் வாங்கிடுறாங்க. துஆவை கற்றுக்கொள்ள முன் வர வேண்டும். தொழுகையை நடத்துவதற்குண்டான அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தொழுகை நடத்துவது, நம்மளும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம். இப்போ நம்முடைய பிள்ளைகள் எப்படி நமக்காக துஆ செய்வாங்க, நம்முடைய பிள்ளைகள் எப்படி நமக்கு குளிப்பாட்டுவாங்க, நம்முடைய பிள்ளைகள் எப்படி நமக்காக கஃனிடுவாங்க, கபூரில் இறங்குவாங்க. இப்போ நம்ம புறக்கணித்தோம் என்று சொன்னால் நாமும் புறக்கணிக்கப்பட்டுருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ தாய் தகப்பன் என்று வரும் பொழுது அந்த தாய் தகப்பனுக்கு உண்டான கண்ணியத்தை சரியான முறையில் ஒருவர் கொடுக்க வேண்டும். அது முஸ்லீமினுடைய கட்டாய கடமையாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அது சிறப்பு, அதனுடைய சிறப்பை இஸ்லாம் வர்ணித்து சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதன் அதை செய்யும் பொழுது அவன் உலகத்திலேயே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் ஆகிறான். உலகத்தில் அல்லாஹுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்கிறான். அல்லாஹுடைய ரஹமத்தை பெறக்கூடியவர்கள் உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சிலருக்கு மட்டும்தான் அந்த ரஹமத்து கிடைக்கிறது. அப்படியான பட்டியலில் வரக்கூடிய ஒரு நபர் தான் யார் என்று சொன்னால், உலகத்தில் வாழ்நாளிலேயே தன்னுடைய பெற்றோர்களுக்காக பணிவிடை செய்தவர். பல சம்பவத்தை சொல்லலாம், இதில் பல சம்பவத்தை சொல்லலாம். இப்னு உமர் அல்லாஹ்வுடைய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அவர் பயணித்து போகிறாரு.
இடையில நிப்பாட்டுறாரு. அவருடைய கோவேரி கழுதையில் ஒருத்தரை கண்டதோடு ஏற சொல்கிறாரு. தந்தையினுடைய அந்த தலப்பாகையை கொடுக்குறாரு. இதெல்லாம் ஹதீஸில் வருது. ஏன்னா அது என்ன காரணம்னு சொன்னால், அவருடைய தந்தையினுடைய ஃப்ரெண்டு அவர், என்னுடைய தந்தையினுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்களை நான் கண்ணியப்படுத்துகிறேன். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன், சொல்லியிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்பன போன்ற பல தகவல்களை அவர் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹதீஸுகளை நம்ம பார்க்கலாம். நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டுப்பாட்டுக்கு, அந்த ரூல்ஸுக்கு நம்முடைய வாழ்க்கையை இணக்கி போவது தான். அதில் முக்கியமான ஒரு விஷயம்தான், இபாதத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பெற்றோர்களை பேணுவது, அவர்களுடைய கட்டளைக்கு மதித்து நாம் நடப்பது, நாம் அவர்களை மதித்து நடத்துவது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அப்படியான ஒரு சூழலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்ப்பதற்கு கட்டாயமாக குர்ஆன் ஹதீஸினுடைய கல்வி தேவை. அது இல்லாதவன் பேரண்ட்ஸை மதிக்க மாட்டான். அப்போ அதனால் கல்வி கண்டிப்பாக தேவை. அந்த கல்வியினுடைய சிறப்பு என்ன? அந்த கல்வி குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கும் பொழுது, குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட கல்வியை நாம் கற்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.